பெஹ்ரைனில் இருக்கிற அமெரிக்காவோட 5வது கடற்படை தளம். இது ஒரு கப்பல் படை மட்டுமில்லை, இது ஒரு நடமாடும் டேட்டா பேஸ். உளவு தகவல்கள், போர் தந்திரம், அரசியல் என மொத்த மத்திய கிழக்கையும் தன் கைக்குள்ளே வச்சிருக்கிற ஒரு நிர்வாக மையமாக தான் இது இருக்கு. இப்போ ஈரான் தரப்பில் இருந்து இந்த அமெரிக்காவோட 5வது கடற்படை தளத்தின் மீது தான் குறிவச்சு தாக்குதலை நடத்தி இதனை சுடுகாடாக மாற்றுவதற்காண்டி முழுமையாக தரிமட்டமாக்குவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. இந்த அமெரிக்காவோட 5வது கடற்படை தளத்தை மட்டும் ஈரான் முற்றுமுழுதாக அழிச்சிட்டா மத்திய கிழக்கில் இருக்கிற அமெரிக்காவோட 75% அதிகாரமும் மொத்தமாக காலியாயிடும். இது எப்படி சாத்தியம்? ஏன் ஈரான் இதையே குறிவைக்கிறாங்க? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் இந்த அமெரிக்காவோட 5வது கடற்படை தளத்தை மட்டும் ஈரான் இவ்வளவு தீவிரமாக குறிவச்சு அடிக்கிறாங்கன்னா, இது வரும் போர்க்கப்பலோட கூட்டம் மட்டும் இல்லை, இது ஒரு காம்ப்ரஹென்சிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் சென்டர். அதாவது மத்திய கிழக்கு நாடுகளோட ஒவ்வொரு அசைவையும் கண்காணிக்கிற ஒரு மிகப்பெரிய பிரமாண்டமான டேட்டா பேஸ் என்று சொல்ல முடியும். முதல்ல இதோட ஏரியாவை பாருங்க. கிட்டத்தட்ட 6.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இது எவ்வளவு பெருசுன்னா, அரபிக்கடல், பாரசீக வளைகுடா, செங்கடல், ஓமன் வளைகுடான்னு மொத்தமாக 21 நாடுகளோட கடல் எல்லையை இது ஒத்தியாகவே கவர் பண்ண முடியும். இந்த ஒரு தளம் மட்டும் இல்லைன்னா அமெரிக்காவில் இந்த 21 நாடுகளையும் ஒரே நேரத்தில் கண்காணிக்கவே முடியாது. இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. உலகத்தோட மூச்சு குழாயின்னு சொல்லப்படுகின்ற 3 முக்கியமான பாதைகள், செக் பாயிண்ட்ஸ், இவங்களோட கட்டுப்பாட்டுக்கு தான் இருக்குது. முதலாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ். உலகத்தில் உற்பத்தி ஆகிற எண்ணெய்கள் 3ல் 1 பங்கு இங்கே தான் போகுது. இரண்டாவது சுவேஸ் கனால். ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில் மெயின் ரூட்டே இதுதான். மூணாவது பாப் அல் மண்டேவ், செங்கடலோட நுழைவாய். உலகத்தோட 90% எண்ணெய் வர்த்தகம் இந்த வழியாக தான் நடக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த வழிகளை தன்னோட கட்டுப்பாட்டுக்கு வச்சிருக்கிறது மூலமாக உலகத்தோட எனர்ஜி சப்ளை செயினியை அமெரிக்கா தன் பிடியில் வச்சிருக்கு. யார் இந்த தண்ணியை ஆள்றாங்களோ அவங்க தான் உலகத்தையே ஆள்றாங்கன்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி அமெரிக்கா இங்கே ராஜாங்கம் நடத்துது என்பதுதான் உண்மை. இந்த 5வது கடற்படை தளத்தில் 30க்கும் மேற்பட்ட அதிநவீனமான போர்க்கப்பல் நிற்குது. அது மட்டும் இல்லாமல் கடலுக்கரையில் கண்ணுக்கு தெரியாமல் நகரக்கூடிய சப்மரீன்ஸும், அப்புறம் கடல்லையே மிதக்கக்கூடிய ஒரு குட்டி நகரம் மாதிரியான ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸும் இங்கே தான் இருக்குது. இதில் 15,000க்கும் மேற்பட்ட அமெரிக்காவோட இராணுவ வீரர்கள் எந்நேரமும் தயார் நிலையில் இருப்பாங்க. ஆனால் இதையெல்லாம் விட முக்கியமானது என்னென்னா, இங்கே இருக்கிற இன்டெலிஜென்ட் கேதரிங். மத்திய கிழக்கில் எந்த நாட்டில் என்ன அரசியல் நகர்வு நடக்குது, கடற்கொள்ளியர்கள் எங்கே இருக்காங்க, எந்த நாட்டில் புரட்சி வடிக்குது, எந்த நாட்டில் அமெரிக்காவுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஏதாவது நடக்குதா, எந்த நாட்டில் சுதந்திரமாக செய்யப்படுகிறார்கள், எல்லா தகவல்களும் இந்த தளத்துக்கு தான் முதல்ல வரும். இங்கே இருந்து தான் இஸ்ரேலுக்கும் மற்ற நட்பு நாடுகளுக்கும் பகிர்ந்து கொடுக்கப்படும், அதாவது பரிமாற்றப்படும். நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் இந்த ஒரு தளத்தை அழிச்சா மட்டும் அமெரிக்காவோட 75% பவர் போயிடுமென்னு சொல்கிறாங்க. ஏனெண்டா அமெரிக்காவுக்கு மற்ற இடங்களில் கேம்ப்ஸ் இருந்தாலும் கொமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் பண்ணுற ஒரே ஒரு இடம் இதுதான். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டரை நீங்கள் தட்டி தூக்கிட்டால் மற்ற இடங்களில் இருக்கின்ற அமெரிக்காவோட படைகளுக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் போகும். அவங்களுக்கு வர்ற தகவல்கள், பிளான்கள், வார் ஓர்டர்ஸ் எல்லாமே கட் ஆகிடும். ஈரான் இதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. இதனால தான் நேரடியாக மற்ற இடங்களில் மோதுறதை விட இந்த மெயின் கப்பை முடக்கிறது மூலமாக அமெரிக்காவை மிடில் ஈஸ்டில் இருந்து மொத்தமாக வெளியேற்றதுக்கு ஈரான் பிளான் பண்ணுறாங்க. ஸோ இதில் இருந்து இந்த பஹ்ரைனில் இருக்கின்ற அமெரிக்காவோட 5வது கடற்படை தளம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் என்பதை நீங்களே புரிந்து கொள்ள முடியும். சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. இந்த 5வது கடற்படை தளம் திடீரென நேற்று இன்னைக்கு முளைச்சதானா? இல்லவே இல்லை. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு பிளானே இருக்குது. கரெக்டாக 1995 வருஷம் அப்போ தான் சோவியத் யூனியன் ரஷ்யா உடைஞ்ச காலப்பகுதி. உலகத்துக்கே நாங்கள் தான் ஒரே ஒரு பெரிய தலைக்கண்ணு காட்டிக்க அமெரிக்கா துடித்த காலமும் அதுதான். அந்த நேரத்தில் மத்திய கிழக்கு நாடுகள், அதாவது மிடில் ஈஸ்ட் மேலே அமெரிக்கா ஒரு கண் வைக்கவும் அங்கே இருக்கின்ற ஆயில் வளத்தை மேய்க்கவும் போட்ட பிளான் தான் இந்த 5வது கடற்படை தளம். ஈரான், ஈராக், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த நாடுகளில் அமெரிக்காவோட பேச்சு தான் நடக்கணும், அமெரிக்கா சொல்வது தான் நடக்கணும்னு சொல்லி தான் இந்த கடற்படை தளத்தை இங்கே கொண்டு வந்தாங்க. இது சும்மா ஏதோ ஷோ காட்டுறதுக்கான பெயரில் இருக்காண்டு பார்த்தா இல்லை, இது ஆக்டிவாக செய்யப்பட்டிருக்கு. கடந்த 30 வருஷத்தில் அமெரிக்கா நடத்தின எல்லா பெரிய போர்களுக்கும் இதுதான் கெட் ஒபீஸாக இருந்திருக்கு. 2001 ஆப்கானிஸ்தானில் படையெடுப்பு, 2003 ஈராக் மேலே தொடுத்த போர், அப்புறம் 2023 இருந்து 2025 வரைக்கும் ஏமன் மேலே நடத்தின அட்டாக். இது எல்லாத்துக்கும் வார் ஓர்டர்ஸ்
இங்கே இருந்து தான் போயிருக்கு. சொல்லப்போனால் மிடில் ஈஸ்டில் அமெரிக்காவோட அத்தனை இராணுவ திட்டங்களுக்கும் இந்த பஹ்ரைனில் இருக்கிற 5வது கடற்படை தளம் தான் முழுமையாக செய்யப்பட்டிருக்குன்றே சொல்ல முடியும். இப்போ நாம் நிற்கிற இந்த 2026 ஈரானை அடிக்கிறதுக்கு அமெரிக்கா போடுற எல்லா ரகசிய திட்டங்களும் போர்க்கப்பலை எப்படி நகர்த்தணும் என்கிற மூக்களும் இங்கே இருந்து தான் அப்டேட் ஆகுது. ஈரான் இதை ஏன் இவ்வளவு வெறியாக குறிவைக்கிறாங்கன்னா குறிவைச்சு அடித்து கொண்டு இருக்காங்கன்னா இந்த ஒரு இடத்தை மட்டும் காலி பண்ணிட்டா அமெரிக்காவோட 75% பவர் காலியாகிடும். அதாவது ஒரு மனுஷனோட மூளையை தாக்கினா எப்படி உடம்பு செயலிழந்து போகுமோ அதே தான் இங்கேயே நடக்கும். இந்த தளத்தில் 30க்கும் மேற்பட்ட பிரமாண்டமான கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் அதாவது சப்மரைன்ஸ், ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் அதாவது மிசைல்கள் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் ஒரு பக்கம் இது ஒரு பெரிய டிப்ளமேட்டிக் சென்டர். அரபு நாடுகளுக்கு அதாவது அரபு நாடுகளில் இருக்கிற ஆட்சியாளர்களோட பேசி அவங்களை அமெரிக்காவுக்கு சாதகமாக வச்சிருக்கிறதுக்கு இந்த இராணுவ தளம் அதாவது இந்த 5வது கடற்படை தளம் ஒரு பாலமாக அமெரிக்காவுக்கு இருக்கு என்பதுதான் உண்மை. ஆனால் இவ்வளவு நாளும் இருந்தது இனி இருக்குமா என்பது கேள்விதான். ஏனென்றால் ஈரானோட தாக்குதல் அந்தளவு மோசமாக இருக்குது. இதனை சுடுகாடாக இந்த இராணுவ தளத்தை தரிமட்டமாக தண்ணிக்க மூழ்கடிக்கும் வரையுமே ஈரான் விடமாட்டாக போல இருக்குது. அந்தளவுக்கு இந்த இடத்தையே குறிவச்சு மறுபடியும் ஈரான் தரப்புல இருந்து அட்டாக் பண்ணிக்கொண்டே இருக்காங்க. ஆனால் இப்போ அமெரிக்காவோட பலமாக அமெரிக்காவுக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு சொத்தாக இருந்த 5வது கடற்படை தளத்தினுடைய நிலைமை தலைகீழாக மாறி இருக்கு. ஈரான் இந்த 5வது கடற்படை தளத்தை ஒரு பலவீன புள்ளியாக மாற்றி இருக்கிறார்கள். தொடர்ச்சியான மிசைல் தாக்குதல் மூலமாக இந்த தளத்தோட ரேடார் சிஸ்டம் மற்றும் லாஜிஸ்டிக் அறிவியல் மொத்தமாக ஈரான் சிதைச்சிருக்கிற தகவல்களும் அதுக்கான சேட்டலைட் இமேஜுகளும் தொடர்ந்து வெளியே வந்துருக்கு. எவ்வளோ பெரிய டெக்னாலஜியாக இருந்தாலும் ஈரானோட மிசைல்களை தடுத்து நிறுத்த முடியாமல் இந்த 5வது கடற்படை தளம் முழுமையாக திணறிக்கொண்டிருக்கு என்பதுதான் உண்மை. இதற்கு ஒரு உதாரணம் தான் கிட்டடியில் அமெரிக்காவோட 3 F-15 ஃபைட்டர் ஜெட் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. அமெரிக்கா தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, இது ஒரு கம்யூனிகேஷன் எரர்னு சொல்லியிருந்தார்கள். ஆனால் ஈரான் தரப்புலேருந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டத்தை பயன்படுத்தி இதோட ரேடாஸை பிளைண்டாக மாற்றி இருக்கோம்னு சொல்லியிருந்தார்கள். ஆகவே ஈரான் தரப்புலேருந்து தங்களுடைய எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டத்தை பயன்படுத்தி இந்த ஃபைட்டர் ஜெட்டை வீழ்த்திட்டாங்க என்பது தெளிவாக தெரியுது. இதற்கான ஒரு வீடியோவை போட்டிருந்தேன், அதை நீங்கள் பார்க்காட்டி என்னுடைய சேனலில் தான் அந்த வீடியோ இருக்குது, அதனை போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இதனை பற்றிய ஃபுல் டீட்டெயிலும் அதில் இருக்கும். யோசிச்சு பாருங்கள், ஒருவேளை ஈரான் இந்த அமெரிக்காவோட 5வது கடற்படை தளத்தை முழுமையாக அழித்து முடித்து அதனை சுடுகாடாக மாற்றிட்டார்கள் என்றால் அது அமெரிக்காவுக்கு 2வது உலகப் போருக்கு அப்புறம் நடக்க போகிற மிகப்பெரிய ஒரு இராணுவ வீழ்ச்சியாக இருக்கும். இஸ்ரேலை பாதுகாக்கிற திறனை அமெரிக்கா இழந்துடுவார்கள். உலக தகவல்கள் கிடைக்காது. மொத்த மத்திய கிழக்கில் இருக்கிற நாடுகளும் அமெரிக்காவோட கட்டுப்பாட்டை விட்டுட்டு போயிடுவார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மிலிட்டரி டிசாஸ்டராகத்தான் பார்க்கப்படும். கடைசியாக பார்த்தா ஈரான் இப்போ இந்த 5வது கடற்படை தளத்தின் மீது பயங்கரமான நெருக்கடியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பயங்கரமான மிசைல் தாக்குதலை நடத்தி பயங்கரமாக நெருக்கி தள்ளி கொண்டிருக்காங்க. இந்த மோதல் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், உலக அரசியல் இனி பழைய மாதிரி இருக்க போகிறது இல்லை. அமெரிக்காவோட இந்த இராணுவ தளத்தை இந்த கடற்படை தளத்தை ஈரான் முழுமையாக சிதைச்சார்கள் என்றால் மிடில் ஈஸ்டில் இருந்த அமெரிக்கா வெளியே போகிறதை தவிர அமெரிக்காவுக்கு வேறு வழி எதுவுமே இருக்காது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஈரானோட இந்த தாக்குதல் அமெரிக்காவோட அதிகாரத்தை முடிவுக்கு கொண்டு வருமா? உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன், புதுதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிய தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.